கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நம்ம தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வர முழுமையாக கேளுங்க. இந்த சங்கீதம் 143ஆம் சங்கீதம். 143ஆம் சங்கீதத்தில் 11-12 வாசிங்க. 11-12. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். அப்போ 11வது வசனத்துல கர்த்தாவே, 11வது வசனம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது உம்முடைய நாமத்து நிமித்தம் தான் என்னை உயிர்ப்பியும் சொல்லப்படுது. அப்போ உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உயிர்ப்பித்தல் வருது. நம்முடைய சுபாவத்தின்படி உயிர்ப்பித்தல் வராது. நம்முடைய சுபாவம் என்னது? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான காரியங்கள். நம்முடைய மென்டாலிட்டி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய கைகள், நம்ம எல்லாமே அது மரணத்துக்கு நேரம் உயிர்ப்பித்தல் இருக்காதாங்க. செத்து கிடக்கும், பட்டுன்னு செத்துடும். சுகம், பலன், ஜீவனு, ஐஸ்வர்யம் எல்லாமே என்ன பண்ணிட்டான்? உயிர்ப்பிக்கிறதுக்கு பதிலாக அது என்ன ஆகிடும்? மறிச்சு போயிடும். நம்ம யாரு? நம்முடைய நாமம் என்ன? கவலைப்படுற நாமம், சோர்ந்து போகிற நாமம், பயப்படுற நாமம். பிரச்சனை பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம், சோர்ந்து போயிடுவோம். வியாதியை பார்த்தா சோர்ந்து போயிடுவோம். ஏதாவது ஒரு நஷ்டத்தை பார்த்தாக்கா உடனே சோர்வு, கவலை. இதெல்லாம் உயிர்ப்பிக்காது. நம்முடைய நாமம் அது பேர் என்னது? நம்முடைய நாமம்னா சுபாவம்னு அர்த்தம். தேவனுடைய சுபாவம், மனுஷனுடைய சுபாவம். அப்போ கர்த்தாவே உம்முடைய சுபாவத்தின் நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் என்னது? சுபாவம். மனுஷனுடைய சுபாவம் என்ன? சுய நீதி, அநீதி. ஆமா, கெட்ட சுபாவம் மனுஷ சுபாவம். நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால நல்ல சுபாவம், கெட்ட சுபாவம் நல்லதுன்னு நன்மார்க்க சுபாவம். ஆமா, தேவனே வேணாம், நான் நல்லவனாவே வாழ்ந்துடுறேன், சுய முயற்சியிலே நல்லவனா வாய்து, அது நல்லது. அது கெட்ட சுபாவம், நன்மார்க்க நன்மை தீமை சுபாவம். அப்போ அங்க மரணம் வருமா? நன்மை தீமை கனி சாப்பிடும் நாளில. ஆமா, கொஞ்சம் தள்ளி தெரிஞ்சுங்க, கொஞ்சம் அப்படி. அப்போ அப்போ நம்ம சுபாவம்னாவே அங்க உயிர்ப்பித்தல் வரல. அங்கே என்ன வந்தது? மரணம் வேலை செய்யுது, டெக்ஸேஷன், அழிவு, நாசம், மோசங்கள் எல்லாம் வேலை செய்யுது. அப்போ படி 11வது வசனம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். அப்போ உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய நீதின்னு வருது. 11வது படி உம்முடைய நீதியின்படி வருதமா? அப்போ உம்முடைய நீதினா என்னது? தேவனுடைய நீதி. அதான் உம்முடையனா தேவனுடைய, நம்முடையனா நம்முடைய சுய நீதி. ஆத்மா இடுக்கத்தில் போய் மாட்டிக்கும். இடுக்கணும், இடுக்கம், நெடுக்கம், கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, மீண்டே வர முடியாது. ஆத்மான்னு என்னம்மா? மனது, சிந்தனை, எண்ணங்கள், யோசனைகள், இதெல்லாம் என்ன பண்ணுது? நம்முடைய நீதியின்படி பார்த்தாக்கா நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆமாம், அதனால தான் நாளும் பொழுதும் நம்முடைய நீதியிலே இருக்கக்கூடாது. தாவீது சொல்கிறான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனாவே அவருடைய நீதி, அவருடைய நாமம், அவருடைய சுபாவம். ஆமாம், அவருடைய 11வது கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அங்கே உயிர்ப்பித்தல் உண்டாவது. நாமன்னா என்னது?
சுபாவம். அப்போ ஏற்கனவே நம்முடைய நாமத்திற்கு ஒரு மரணம் உண்டாக்கிதாங்க. மரணம் என்னது? முடிவு தான் மரணம். இப்போ தரித்திரமாக்குறது ஒரு மரணம், வியாதியாக்குறது ஒரு மரணம், அவமானம், வெக்கம், நெந்த இதெல்லாம் ஒரு மரண சக்தி. அது வந்து செயல்படலாங்க, எந்த வேலையும் நடக்கலாங்க, இருள் அடைந்து கிடைக்கிறது. அந்த இருள் அடைந்துக்கிறத வந்து உயிர்ப்பிக்கணும்னாக்கா, இப்போ எங்கள் நிலங்க எதுன்னு வச்சுக்கா, பயிரே விளையிலங்க, பாழாக கிடக்குது. நிலத்தில் என்ன இல்லை? விளைச்சல் இல்லை, அங்கே விளைய முடியலைங்க. அதுதான் மரணம்னு சொல்கிறது. அங்கே உயிர்ப்பித்தல் தான் விளைச்சல் உண்டாகணும்னாக்கா அவருடைய நாமத்தை நிமித்தம். புரியுதாம்மா? இப்போ சரீரத்தில் மலட்டு இருக்குது. மலட்டுத்தனம் ஒரு மரண சக்தி. புள்ள பிறக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, புள்ள பிறக்கல. என்ன அர்த்தம்? சரீரத்தில் மலட்டுத்தனம், மரணம் வேலை செய்யுது. நம்முடைய சுபாவம், சுய நீதி, அநீதி, அதுதான் சாபத்தை கொண்டு வந்து அப்படி செய்யுது. இப்போ உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கணும். அந்த மலட்டுத்தனத்தை என்ன பண்ணணும்னா உயிர்ப்பிக்கணும். அந்த தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றணும், வியாதியை ஆரோக்கியமாக மாற்றணும். அப்போ அந்த உயிர்ப்பித்தல் வரணும்னா உம்முடைய நாமத்துக்கு வரணும். என்ன நாமம்? உம்முடைய நாமம். அது என்ன நாமம்? இயேசுவின் நாமம். அந்த நாமம்னா என்னது? தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு நாமத்தை கொடுக்கலனா கூட அந்த ஒரு ஆள் மூலமாக என்ன ஆகிட்டு வந்துடும்? பிசாஸ் நாமம். அங்கே சொத்தை விதை போட மலிக்குமாம்மா? விதையில் சொத்தைக்குதுன்னு வச்சுக்கா, அது போட்டால் மலிக்குமா? ஏன்? அது சொத்தைக்குது. ஒரு புள்ளி வந்துட்டு இருக்கு அந்த விதையில சொத்தை. இப்போ ஒரு விதை நல்லா முழுசாக என்ன இருக்குது? முழு விதை, எங்கேயும் சொத்தையே இல்லை. அதை போட்டு பாரு, அது அப்படியே விளையும். முளைக்குதா இல்லையா? அப்போ விதை நெல்லுன்னு வைப்பாங்க. விதை நெல், விதை கேவுரு, விதை சோளம். அது வந்து என்னங்க, விதை வேர்க்கடலெல்லாம் வந்து சொத்தை இல்லாது, நல்லா தரமானது, நல்லா முழுமையானது, சுத்தமானது. அதுதான் விதைப்பா. அது விதை நெல்லுன்னுவாங்க. அது விதைக்கு சேர்த்து வைப்பான். அது வந்து மாசு இல்லாதது விதை. அது வந்து சொத்தை புழு பூச்சி இல்லாதது. அது போட்டால் டக்குன்னு உடனே முளைச்சி வந்துடும். அந்த மாதிரி முழு உலகத்தில் ஒரு ஆளை பகைச்சா கூட நீ ஒரு சொத்தை விதை, நீ என்ன ட்ரை பண்ணு, அது விதைக்காது, மலிக்காதது, செத்து தான் கிடக்கும். அப்போ இயேசு நாமம்னா என்னன்னா, இயேசு நாமம் ஒன்று என்ன பண்ணுறது? உன்னை முழுமையாக்குது. என்ன ஆக்குது? முழுசா ஜீவனுக்குள்ள வர்றது, ஜீவ விச்சத்துக்கடியில் வர்றது, ஜீவ வித்து. அதுக்கு பேரு. அந்த ஜீவ வித்து என்ன பண்ணுதுன்னா உன்னை அப்படியே உயிர்ப்பிக்குது. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ விச்சத்திங்கனி, அந்த ஜீவனுக்குள்ள வரணும், ஜீவ வித்தில் வரணும். இயேசு ஒரு வித்து. இயேசு யாரு? பழுதற்றவர் தானம்மா. நம்ம சுபாவுக்கு சுய நீதி அநீதிக்குது இயேசுக்குள்ள. அவருக்குள்ள ஜீவ விச்சத்துக்கு தேவ நீதிக்குது. அவருடைய நீதி தேவ நீதி. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறானா இல்லையா? ஜீவ சரீரம் நன்மத்தையுமே கொடுக்க. நம்மள நன்மார்க்கம் துன்மார்க்கம் சொத்த விதை என்னதான் போட்டாலும் முளைக்காதது. மரணத்திலே கிடக்கும், வியாதியிலே இருக்கும், வறுமையிலே இருக்கும், தரித்திரத்திலே இருக்கும். யாரை பார்த்தாலும் கசப்பு, யாரை பார்த்தாலும் வெறுப்பு, நன்மை தீமை, சுய நீதி அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, இவ்வளோ இருக்குது விதையில. என்ன விதை போட்டு, என்ன தண்ணி ஊதி, என்ன மழை பெஞ்சாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? சொத்த விதை. அப்போது அந்த விதை வந்து என்ன ஆகணும்? முதல்ல இயேசு நாமத்துக்குள்ளே வரணும், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்துக்குள்ளே வரணும், ஜீவ ஐஸ்வர்யம், தேவனுக்கு தனக்கு மூடு கொடுத்து அவ்வளோ இருக்குது. உம்முடைய நாமம் தான். அப்போ உம்முடைய நாமம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். செத்து கிடக்கிறேன், வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில், அவமானத்தில், வெக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் பெல்லாம் உயிர்ப்பிக்க மாட்டேது. அப்போ என்ன பண்ணணும்? ஆதாமுக்குள் மறித்து தேவ கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படணும், கிறிஸ்துக்குள் வரணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறது தான் உம்முடைய நாமத்தின் நிமித்தம். என்னது? உம்முடைய நாமத்தில் வரணும். அப்போ ராத்திரி போயிடும் உம்முடைய நாமத்திலே இந்த நகர் அணுவா நீ விருத்தியாக. தாவீது வர வர விருத்தி ஆகிட்டே போகிறான். வர வர ஐஸ்வர்யவானாகி முக பெரியவனானா. யாரும் அவனை ஜெயிக்க முடியல. ஆதாம்குள்ளே போத சொத்த விதெல்லாம் வந்து உன்னை ஜெயிக்காது. நீ தான் வித்து, ஜீவ வித்து, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 விதை போட்டால் சும்மா 30, 60, 100 மொழிதான். அப்படி ஒரு போட்டுக்குதா இல்லையா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையும் 30, 60. அப்போ விதையில் வந்து சொத்தை இருக்கக்கூடாது. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, வெறுப்படிக்கிறது, நன்மை தேவை, சுய நீதி இருந்தாக்கா அது உயிர்ப்பிக்கும். அப்போது கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி
என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய நீதியின்படி. ஆத்துமா என்ன பண்ணும்? இடுக்கம். அந்த சொத்தை விதை நீங்கி போடும், சொத்தை ஓடியே போடும், அசுத்தாவி சொத்தை. அப்போ உம்முடைய நீதினா உலகத்தையே அன்பு. ஆத்துமாவில் உலகத்தையே அன்பு கூறணும், ஒரு ஆள் பாய் கூடாம. ஆத்துமாவில் சண்டை, சாடி, சுயநீதி, அநீதி, மாமியார் மேல் கசுப்பு, மாமனார் மருமகன் மேல் கசுப்பு, பங்காளி பைத்தால் மேல் வெறுப்பு, கசு சொத்து விதிச்சு ஆத்மாவில். இடுக்கமாக தான் இருக்கும். இடுக்க வாழ்நாள்லாம் இடுக்க நெருக்கத்திலே ஓடிப்பட காலம். அப்போ உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாகிவிடுனா, உம்முடைய நீதியின்படி. இயேசுவின் ஆத்துமா தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா. இயேசுவின் ஆத்மா இடுக்கமான ஆத்மா கிடையாது. அவர் பலாசா இருப்பார். அன்பு, இரக்கம், தயவு, நீதி, ஆசுவாத, ஐஸ்வர்யம். அவர் ஆத்மாவில் குதூகலம், கொண்டாட்டம், ஜாலி, இலைப்பாறுதல், சந்தோஷம் தான் இருக்கு அவர் ஆத்மா. ஏன்னா அவர் நன்மத்தை ஆத்மா கிடையாது. இயேசு ஆத்மா நன்மத்தை ஆத்மா தான். இடுக்கத்தில் போய் மாதிரி வியாதியில், வறுமையில், கசப்பு, வெறுப்பு, வாழ்க்கையே போர் அடிக்குதுன்றான், செத்துறதே நல்லதுன்றான், நிம்மதியே இல்லைன்றான். அதான் நன்மத்தை ஆத்மா. நம்முடைய நீதி விளைச்சா? நம்முடைய நீதி எல்லாம் சொத்த ஆத்மா, சொத்த வாழ்க்கை. நன்மத்தை சுயநீதி, அநீதி இருந்தால் சொத்து வீந்து போச்சு ஆத்மால. ஒரே இடுக்கம் நெருக்கமாகுது. அப்போ உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடாம். அடுத்த வசனம் பாரு. உம்முடைய 12வது வசனம் படி. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்கார. அப்போ 12வது வசனம், உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து. சத்துருக்களை எப்படி அழிக்க முடியும்? அவருடைய கிருபையின்படி தான். இயேசு சத்துருக்கள் எல்லாம் அழிக்கிறாரா இல்லையாம்மா? வியாதி ஒரு சத்துரு, மரணம் ஒரு சத்துரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணத்தையே அழிக்கிறாரு. எப்படி அழிக்கிறார்? உம்முடைய கிருபையின்படி. முதல் என்ன பட்சம்? உம்முடைய நாமம். 2வது உம்முடைய நாமத்தின்படி உயிர்ப்பித்தல் உண்டாகும். உம்முடைய நீதியின்படி ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்கள் ஆக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி சத்துருக்களையே நீ அழிக்கலாம். சத்துரு எப்படி அழிக்கணும்? உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்துங்குது. இந்த சத்துரு யாரு? கோலியாத்து. கோலியாத்து எப்படி அழிஞ்சு போனான்? தாவீது என்ன பண்ணான்? நீயோ நீ நிதி இஸ்ரவேல் சேனையுள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே. அதான் உம்முடைய கிருபை. கிருபைனா இயேசு, இயேசுவின் நாமம். அவருடைய நீதியின்படி தான் போறான். யாரு? தாவீது. அவன் ஜெயிச்சிட்டான், நல்லா இருக்கிறான். அவன் தாவீது அழிக்க முடியல கோலியாத்து. கோலியாத்து தான் அழிஞ்சு போனான். அவன் யாரு? சத்துரு. இயேசுவின் நாமத்தில் வரல, பிசாசு நன்மை தீமை நாமத்தில் அழிஞ்சு போட்டான். விலகிச்சா விலகிலையா? இப்போ நன்மை தீமை அறியத்தக்கோலாது நீ அழிஞ்சு போடுவேன். உயிர்ப்பித்தலுக்கு அங்கே சாவு இருக்கும், பிசாசு கிரியே இருக்கும். அழிஞ்சு அணுவா அழிஞ்சு கட்சியில் பாதாளத்துக்கு சத்துருக்கிட்டே போய் சேர்த்துருவேன். அப்போ உம்முடைய கிருபையின்படி தான் சாத்தானியே நீ அழிக்க முடியும், வியாதியே அழிக்க. சாத்தானின் கிரியா. அப்போ உம்முடைய கிருபை, உம்முடைய நீதி, உம்முடைய நாமம், இதெல்லாம் விட்டுட்டாக்கா உம்முடையன்னு விட்டுட்டாக்க உடனே நம்முடைய நீதியெல்லாம் நம்ம சுய நீதி, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. நம்முடைய நீதி ஏது? நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். ஆமாம், நான் அது 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 கொடுக்கும்போதே முதல்ல நம்மளே அழிச்சிட்டோம். நம்மளே ஒரு சத்துருவா இருக்கணும். நம்மளை நாமே அழிச்சுக்கோம், மற்றவங்களுக்கு போய் அழிப்போம். ஏவாள் என்ன பண்ணா? நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நாளில அவளும் செத்து புருஷனை சாகரிச்சு உலகத்தையும் சாகரிச்சிட்டா. அதான் நன்மார்க்கு துன்மார்க்கம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி சாகவே சாவாய். அப்போ ஏன் சொல்ற? நானே வழிய சத்தியமோ ஜீவ விருட்சத்துக்கு அணி தான் நீயும் பிழைப்பாய். எல்லாருக்கும் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அவங்களையும் காப்பாற்றுவா. ஏசு அப்படி இருந்தாரு. ஏவாளுக்கும் இயேசுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாமுக்கு கொடுத்து ஆதாம் மூலம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டா. இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை சீசல் உலகம் உள்ள தேவன் தனக்கு உலகத்துக்கு சத்துருக்களை தான் உம்முடைய நாமம். அப்போ கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உன் காரியத்தில் என்னென்ன உயிர்ப்பிக்காதுக்கு தெரியுமா? என் காரியத்தில் சரி, உன் காரியத்தில் சரி. ஏன் உயிர்ப்பிக்காதுக்குன்னா சொத்தவே இருக்குது. எங்கேயோ ஒரு கவலை, எங்கேயோ ஒரு பயம், எங்கேயோ ஒரு வெறுப்பு. ஊர் செல்ல, நாடு செல்ல, அவங்க செல்ல, இவங்க செல்ல, இப்படியே இருந்தால் சொத்த வேதியாக இருந்தால் சொத்த வேதியாக காலமெல்லாம் சொத்த வேதியிலே கூட காலமெல்லாம் மொழிக்காது. சொத்த வேதம் மொழிக்குமாம்மா? எந்த விதமா? நல்லா
அதுக்கு பேர் விதை நெல்லுன்னுவாங்க. விதை நெல் என்ன இருக்கும், அப்படியே நொடிஞ்சு இருக்க நல்லா விதைய நல்லா தரவாக இருக்கும் அந்த விதை நெல். விதை கேவுரு, விதை சோளம், எங்களால் விதை இது கலக்கா போடும்போது அந்த விதை கலக்கா எப்படி இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும், நல்லா கொழின்னு இருக்கும். சொத்தை கெத்து எதுவும் இருக்காது அதில். அதான் உம்முடைய நாம். இயேசு வந்து சொத்தை இல்லாதவர், பாவம் இல்லாதவர், சாபம் இல்லாதவர், மரணம் இல்லாதவர், தரித்திரம் இல்லாதவர். அவர் ஜீவ ரத்தம். அந்த ஜீவ ரத்தத்தை சிலுவையில் ஒன்று கொடுக்குறாரு. சொத்த விதையாகிற நீ ஜீவ வித்தா மாறணும், ஜீவன் உள்ளவளாக மாறணும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். உடனே உங்கள் உயிர்ப்பித்தல் உண்டாகுது. சாபத்திலேருந்து ஆசீர்வாதம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், வியாதியிலிருந்து ஆரோக்கியம், பாதாளத்திலிருந்து பரலோகம், அவமானம், வெக்க, நிந்தியிலிருந்து மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி. அப்புறம் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தா நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதானம், வாழ்நாள்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது. வர ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசீர்வாதமாக தான். ஈசாக்கு வர விருத்திய மகாபெரிய ஐஸ்வர்யவானானா. யாக்கோபு கோலும் தனிமா போய் 2 பரிவாரம் அவங்களாம் தேவனுக்குள்ள இருந்தாங்க, ஜீவனுக்குள்ள இருந்தாங்க. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய நீதி, உம்முடைய கிருபை. படி 11வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவே இறுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய 12 உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். நான் உமது அடியேன்றான் பாரு. இது இந்த சங்கீதம் வந்து 143ஆம் சங்கீதம் வந்து தாவீதின் சங்கீதம். ஆமா, தாவீதின் இருதயத்துக்கு. ஆமா, அவன் பிறக்கும்போது என்ன சொன்னான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்து சொத்த வேதியா தான் அவன 2 பெரிய பாவம் பண்ணான். விபச்சாரம் பண்ணா, ஒரு கொலை செய்யணும், பிசாஸ் மகனா தான் இருந்தான். ஆனா 51ஆம் சங்கீதத்துல பாவரிக்கை செய்து என்ன பண்றான், அதுக்கப்புறம் கத்தை நான் எக்காலத்துல சோத்துருவா துதிய போது வாயில இருக்கான். சவுல அவனை கொல்லுவே வெல்லுவேன்னு வரான். இவன் சவுல நேசிக்கிறான். கத்ரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கை போடுவது எப்படி. அப்புறம் கோலியாத்துக்கு பக்கம் கத்துடைய நாமத்தில் தான் போறான் கோலியாத்துக்கு. அப்போ கோலியாத்துக்கு முன்னாடியே கத்துடைய நாமத்தை அம்மோன் புத்திர மோவா புத்திர ஷேர் மலி தேசத்தாரு. எங்க போனாலும் கத்துடைய நாமத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நீதியின்படி. கட்சியில பார்த்தா ஆடு மேய்ச்சிட்டே இல்லை பிச்சுமாமா. வர விரித்து ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். கட்சியில தாவீதின் குமாரன் இயேசுவே வந்துட்டாரான். புரியுதா? அதனால உம்முடைய நாமத்துல வா. நம்முடைய நாமத்திலே இருக்க சொத்த வேதியிலே, சுய நீதி அநீதியிலே அது சொத்தியா தான். என்ன ஜபம் பண்ணாலும் பலிக்கலன்றாங்க பாரு எல்லாரும். என்ன ஜபம் பண்ணாலும் என்ன பண்ணல, அற்புதம் நடக்க மாட்டேது, உயிர்ப்பித்தல் வர மாட்டேது. எங்கேயோ ஒருத்தர் 2 மேல் காசு, ஒரு ஆள் மேலே பார்க்க காசு, ஒரு ஆள் போதும். அது ஒரு பிசாசு நன்மை தீமை காட்டினா. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. என்ன அன்பு? தேவடைய அன்பு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அன்பு. சொத்த விதை கிடையாது. நல்லா போட்ட விளைச்சல் வரைஞ்சிட்டே இருக்கும். விதை போட்டால் மலிக்குதுன்றாங்க பாரு. ஜீவ வித்து, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு. ஏசு ஒரு ஜீவ வித்து. ஏசு நன்மை தீமை அறியத்தக்க நல்லவர் கெட்டவர் கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி ஷாகவே ஷாவாய். சொத்த விதை செத்துக்கூடாது. ஆத்மா இடுக்கத்துக்கு போயிடும். அப்புறம் சத்ருக்களாக மாறி, அவனே சத்ருவா மாறி, அவனே பிசாசா மாறி, தண்ணியை அழிச்சு பாதாளத்துக்கு போய் பாதாளத்துக்கிறிய பிசாசுக்கிறியா போயிடும். அப்போது கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அடித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியே. தேகன் பிசாஸ் பிச்சவன சத்துருக்கள் சூழ்ந்துக்கிச்சு. அசுத்தாவி 2000 அசுத்தாவி அப்படியே உடம்பெல்லாம் சொத்த விதை. எங்கே பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை. பிசாஸ் மேலே பிசாஸ் 2000 பிசாஸ் எலும்பு தோலுமாயி கட்சியில் இருக்கிறான். அவனை போய் இயேசு பார்க்குறார். அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. சொத்த விதையாக இருந்தவனை ஜீவ வித்தா மாத்துறாரு. உம்முடைய நாமத்து நிமித்தம் அவன் ஆத்துமாவை இடுக்கங்களுக்கு நீங்களாக்குறாரு. அப்புறம் பசுத்தாய் வந்து சொத்த புத்தி அடைந்து அந்த பிசாசுக்கு எழுந்து வெளியில் ஆகிட்டான். அவனுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்து அவனை ஜீவனுள்ள தேவடைய மனுஷனாக மாத்துறாரு. ஜீவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து
உடனே அவன் தெக்கப்போரில் போய் 10 நாடுகளில் கர்த்தர் தனக்கு இறங்கி பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. சொத்த விதையாகிறவங்களாம் ஜீவ வித்தா மாறிட்டாங்க, கிறிஸ்துக்குள் வந்துட்டாங்க. அந்த கிறிஸ்து உம்முடைய நாமம் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டாங்க. உம்முடைய நீதியின்படி ஆத்துமா இடுக்கத்திலிருந்து நீங்களாகிட்டாரு. உம்முடைய கிருபையின்படி சத்துக்கள் கிரியெல்லாம் அழிச்சிட்டாங்க. பிசாசு கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் வந்தார். எப்படி அழித்தார்னா ஜீவரத்தம், நானே ஜீவப்பம், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானு ஜீவனுடையவர். அந்த ஜீவன்ல தேவி நீதித்து உடித்தது இருக்குது. பிசாசு நன்மத்தை மரியாதை, அதில் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. ஆமாம், உயிர்ப்பித்திலே இருக்காது. வாழ்நாள் உள்ள சுயம் வச்சு ஓடி ஓடி சாபத்தில் பாவத்தில் மரணத்தை பாதாத்திலே தான் வாழணும். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். ஆதாம் சொத்த விதையாயிட்டான். ஏவாள் நன்மத்தை மரியாதக்க கனிவு சொத்த விதை உயிர்ப்பிக்க மாட்டேங்குது. எதுலையுமே உயிர்ப்பித்திலே ஏதோ சாகவே வியாதி வரும்போது தரித்திரம் அவமானம் வெக்கம் எதிலே தாங்க இது வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவனிடத்திலே வர ஜீவவே, நானே ஜீவ அப்போ இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம். இந்த திராட்சை ரத்தமாக இருக்குது. இந்த அப்போ என் சரீரமாக ஜீவ சத்தம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்கும்போது அங்கே உம்முடைய நாமத்துக்குள்ள வர உடனே உயிர்ப்பித்தல் உண்டாகுது. சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், மரணத்திலிருந்து உயிர்த்தது, தரித்திலிருந்து ஐஸ்வர்யம், பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யம், பாவத்திலிருந்து தேவி நீதிக்குள்ள வர்றோம். அவர் உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறாரு. அப்போ உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அடித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணோம். நான் உமது அடியேன். இப்போ தேவனுடைய அடியேனா பிசாசுடைய அடியேனா? ஆதாமியா வாழ்வையா நன்மத்தையும் அறியத்தக்க கனிக்கு அடிமையாகிற ஜீவ விச்சத்துக்கு நீங்க என் பிதா ஜீவன் அந்த ஜீவரத்தத்தை பிதா குமார் பசுத்தாய் கூட ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய் கூட அங்கே உடனே ஒரு உயிர்ப்பித்தல், உடனே ஒரு முளைக்காங்க. அங்கே உயிர்ப்பித்தல் கண்டிப்பாக உண்டாகும். அதனால தான் ஏசு ஜீவரத்தத்தை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குற ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு 3 நாள் உயிர்ப்பிச்சுட்டாரு. சிலுவையில் சொத்த விதையாயிட்டாருங்க ஏசு. உன்னுடைய சொத்த விதை பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. உனக்கு ஒரு மாடல் காட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் மரியாதை அவரை நமக்காக 2:5 பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவனு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டார், சொத்த விதையாயிட்டாரு. ஆனால் 3ஆம் நாள் உயிர்ப்பிச்சுட்டாரு. என்ன பேசினார் சிலுவையில்? பாவத்தை மனதிலிருந்து ஜீவ வார்த்தையை தான் பேச. பிதாவை முடிக்கல ஆவியப்பித்து ஜீவனை விட்டார். அதுதான் உம்முடைய நாமம். அங்கே ஈட்டியால் குத்துறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம். ரோமர் யூதர் ஆதாம் முழு எல்லாருக்கும் பாவிகளுக்கு அக்கிரமக்காரருக்கெல்லாம் ஜீவரத்தம் கொடுத்தாரு. ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தாரு. ஒரு ஆளுக்கு அந்த யோதாஸ் என்னை காட்டி கொடுத்துட்டா அவனுக்கு ஜீவனையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஜீவரத்தம் எழுந்துட்டு 3ஆவது நாளில். அப்போ இவ்வளவாய் உலகத்தில் அந்த உலகம் ஆதாம் தொடங்கி ஜீவரத்தம் கொத்தாரு பாருங்க. 3 நாள் தாங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து எழுந்து விட்டாரு. பசு தாய் வந்து செத்தவரை செத்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. 3ஆம் நாள் உம்முடைய நீதி ஆத்மா இடுக்கத்திலிருந்து பாதாளத்திலிருந்து அவர் ஆத்மா விடுதலை ஆயிடுச்சு. உம்முடைய கிருபை சத்துக்களை பிசாசுகிரி அழிச்சிட்டார் உம்முடைய கிருபையின்படி. அப்போ சிலுவையில் உம்முடைய நாமம், உம்முடைய நீதி, உம்முடைய கிருபையை தான் காட்டாங்க. நம்முடையதே பேசலை. ஆதாம் காரியத்தை பேசலை. பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது, அது பேசவே இல்லை. நன்மத்தை காரியத்தையும் பேசலை. சிலுவையில் ஜீவ வார்த்தையே பேசுறாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததல், பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன், பிதாகுமார் பசுத்தாய் பேசுறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் போய் பேசிக்கிட்டே இருக்கிறார். கண்டிப்பாக உயிர்ப்பிச்சுட்டு வெடி. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனது பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்துருவேன். இந்த பூமியில் பரலோக ஆசீர்வாதம் வந்துடும். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்க. இந்த சேனலில் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். ஏரோളം செய்து 100 ஜீவம் மாறணும். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் வச்சு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பிள்ளைங்களாம் ஆதாம் போல பெற்றுக்கிறீங்க. நன்மத்தையும் மரியாதைக்க பிள்ளைங்க. பாவத்தையும் மனத்தில் தேவன் தரவு பிசாசு திடுறது கொள்றது அழிக்கிறது. எங்கே பார்த்தாலும் மரண சக்திகள் ஆத்மா எடுக்கிறதுக்கு சாபத்தில் பார்த்து மரண வியாதி வரும்போது தரித்திரம் ஒரே சத்துருக்களாக இருக்குது. உம்முடைய நாமத்துக்குள்ள வாங்க, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க, உம்முடைய நீதியின்படி, உம்முடைய கிருபையின்படி. அங்கே நம்முடையதுனாவே அங்கே சத்துருக்கள் தான், அங்கே மரணத்தின் கிரிகள் தான். அங்கே ஆத்மா எடுக்கிறதுக்கு சாப்பிட்றது வேதனைக்கு துக்கத்துக்கு தான் இருக்கும். ஆனால் ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்குது. கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்குது. அதனால் ஜெபம் பண்ணோம். அதனால் அன்பாளே கர்த்தாவே 11வது வருஷம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை எடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன்.
ஆதாமுக்குள் பிறக்கிறவன் நம்முடைய சுயநீதியின்படி போகிறான். சுயநாமம், சுயநீதி, நன்மத்தை மாதிரி சாகவே சாக கிடக்கிறான். ஆத்மா எடுக்கிறதுக்குள்ள இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரண சக்தி அவனை ஆளுகை செய்யுது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ராஜ்யம், அவருடைய நீதியில், அவருடைய கிருபையில் வரும்போது உயிர்ப்பித்தல் உண்டாகிறது. ஆத்மா எடுக்கிறதுக்கு நீங்களாகி விடுது. உம்முடைய கிருபை சத்துக்களின் கிரிகள் அழிஞ்சு போகிறாங்க. அப்புறம் வர விதி தேர்ந்து எழுந்து போனதெல்லாம் ஆதாமுக்குள் இது கிறிஸ்துக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருந்தான். பாவிகளும் பிரதான பாவி அந்த சவுல் பவுலா மாறி கொரிந்தர், தெசோலி, கலாத்தியர் எல்லாம் போய் ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் கிறிஸ்துக்குள்னே சொல்லி பிரசங்கம் பண்ணி ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாவி தத்தி பசுத்தாவி இறக்கி எல்லாரும் ரட்சிப்புகள் நடத்துறதை பார்க்குறோம். பசுத்தாவி தேவதூர்களாக வந்து விடுதலை ஆக்குறாங்க. அதனால் உலகெங்கும் 816 கோடிக்கு அதிகம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்காங்க. நன்மை தீமை அறியத்தக்க ஷாகவே எங்கே பார்த்தாலும் சொத்த விதை, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி, நாட்டில் நடக்கிற சுயநீதி, அநீதி, சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், உலகம் உள்ள பிசாசின் ராஜ்யம், சத்துக்கள் ஆத்துமா இடுக்கிறதுக்கு வேதனையை துக்கம் கலக்கத்தோடு வாயிறாங்க ஆத்துமாவில். அப்புறம் உங்களுடைய நாமத்திலிருந்து மரண சக்திகள், திருடுறது, கொள்றது, திருடவும் கொள்ளும் அழிக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி அந்த ஜீவன் அந்த ஜீவனில் தேவனி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், சோழவர், வடார்காடு, தமிழ், இந்திய முழு உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய கிருபை, அவருடைய வசனம், அவர் தேவி நீதி தூய்த்தல், இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மாம்சமான அவர்கள் அசுத்தாவியை தொட்டு பசுத்தாய்க்கு தேவதோடு உயிர்ப்பித்தல் உண்டாகிறதா எல்லா ஆத்மாக்கள் எடுக்கிறதுக்கு நீங்களாக்கி விடும்படி ஜபிக்கிறாங்க. சத்துக்கள் கிரியில் அழித்து தேவடைய ராஜ்யம் கட்டப்பட சமாதானம், சந்தோஷம், சுகம், பல, ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம் முழு உலகத்தை கட்டவித்து விடுகிறாங்கத்தா. இந்த செய்தி கேட்குற ஓட்டி அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜபிக்கிறாங்கத்தா. ஏசு எங்கே சென்றால் ராணி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க தேவன் தக்க ஆதம் அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு தேவன் நீதி நான் பாவம் செய்யாதே, நானே திராட்சை நீங்கள் கூட ஒருவனில் வார்த்தை நிறுத்தன்னு சொல்லிட்டு போய்க்கிறீங்கத்தா. கிறிஸ்துக்குள்ளே நிலைத்தவர் இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்களை பிதாக்கு ஆதாம் வந்து முழுத்து கொடுக்க அசுத்தாயத்தை உயிர்ப்பிக்கப்பட ஆத்மாவை எடுக்கிறதுக்கு வெளியிலாக்க அவனுடைய எல்லா சத்துருகள் சாப பாவம் மனதில் பாதத்தில் அழித்து தேவடைய ராஜ்யத்துக்குள்ள ஆசுவாதம் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வாழது செய்தி கேட்கிறோடு பயன்படுத்தும்படி ஜபிக்கிறதா. மாபெரிய கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபம் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவர் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு வச்சு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிளேயர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு ஆஸ்வதிக்கப்படும். ஆதாவுக்குள் பிறகு கிறிஸ்துக்குள் மறுபடியும் வருவோம். பிறகு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற சொத்தவதியாயிடும். அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானலாம். கிறிஸ்துவத்துக்குள்ள வரலாம். உம்முடைய நாமத்துக்குள்ள, உம்முடைய நீதியின்படி, உம்முடைய கிருபையின்படி வந்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்துக்கு அசுத்தத்து பாவத்தில் சாபத்தில் பாதத்து வெளியிலாகி கிறிஸ்துவத்துக்குள்ள இந்த உலகத்தில் வெற்றி வாங்கி நித்திய பல்லுகிற இந்த உலகத்தை பல்லுவது பெற்றுக்கொள்ளலாம். அதனால் என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கத்துங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்தரை கனம் பண்ணுங்கள். கத்தரை கனம் பண்ணுங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இந்த செய்தி மூலம் கத்திரங்களோடு பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருந்தால் கத்தரை கனம் பண்ணி கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களும் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கத்திரங்களும் ஆஸ்வதிப்பார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்திரங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கத்திரங்களும் ஆஸ்வதிப்பாராக.